தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். ராமலிங்காபயம். இவ்வுலகத்தில் உலகெல்லாம் போற்ற ஒளிவிடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போற்றி பண்ணுகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதிலிருந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும். பெருமான் சிற்றவை விளக்கம் 10வது பாடல் 10 பாடல்களை அருளியுள்ளார்கள். இந்த 10 பாடலில் முதல் பாடலில் அருட்பெருஞ்சுதி இறைவனையும் அவருடைய அனுபவத்தை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளையும் உறுதியாக நம்பி செயல்பட வேண்டும் என்றார். 2வது பாடலில் மனம் ஏன் துன்பப்படுகிறது என்றார். 3வது பாடலில் தீவினையை அகற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றார். 4வது பாடலில் விதித்தன மட்டுமே செய்தால் விளக்கின தானே ஒழிந்து 100% நமக்கு நன்மை சேரும் என்றார். 5வது பாடலில் நம்மை ஏறா நிலைமிசை ஏற்றுவது தயவுதான், அந்த தயவு மிக மிக அவசியம் என்றார். 6வது பாடலில் மரணம் நீங்க வழி கூறுகிறார். 7வது பாடலில் மனது எவ்வாறு தூய்மையாகும் என கூறி 8வது பாடலில் நாம் முயற்சி செய்து தினசரி பலகாலம் ஜீவகாருண்யத்தில் பாடுபட வேண்டும் என்கின்றார். 9வது பாடலில் பக்தி என்றால் என்ன, எவ்வாறு செய்வது என கூறி 10வது பாடலில் கயவு செய்த மதக்கரி என செருக்கும் கருத்தினேன், கரிசினால் அடைந்த மயர்வு நீங்கிட வந்து நிற்கின்றேன், வள்ளலே உந்தன் மனக்குறிப்பறியேன், உயவு வந்தருள் புரிந்திடாய் எனில் உயர்வு தருத்திடாது உன் அடி ஆணை, உயவு வந்தருள் புரிந்திடாய் எனில் உயிர் தருத்திடாது உன் அடி ஆணை, தயவு செய்தருள்வாய் வடல் அரசே, சத்திய சபை தனி பெரும் பதியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். கயவு செய் மதகரி என்றால் யானை. யானை மிகப்பெரிய உருவம், அது பாகனுக்கு கட்டுப்படும். ஆனால் அதற்கு மதம் பிடித்தால் அந்த பாகனையே கொன்றுவிடும். அதுபோல் நாம் தேடிய கார், பங்களா, சொத்து என செருக்கில் மிதந்து எதுவும் உதவாது இறந்து போய்விடுகிறோம். மனக்கரிசினால் அடைந்த மயர்வு நீக்கிட வந்து நிற்கின்றேன். மனதில் உள்ள குற்றம் நீங்க வழி கூறிவிட்டார். புறம் மனம். மனம் என்பது எண்ணம், எண்ணம் என்பது செயல். இந்த செயல் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் ஆன்ம விளக்கம் செய்ய நாம் தினசரி பசியை போக்க வேண்டும். அவ்வாறு போக்கும்போது நம் ஆன்மா என்னும் அறிவு ஒளி கூடுகிறது, விளக்கம் பெறுகிறது. இவ்வாறாக தான் காற்றின் இயக்கத்தை செயல்பாடாக்கி அந்த செயல்பாடை அதிகப்படுத்தி ஒளியியக்கமாகிய அறிவுடன் சேர்க்க வேண்டும். இது பலகாலம் தினசரி நாம் உயிர்கருணை செய்ய செய்ய இந்த உலகத்தில் உள்ள மயக்கங்கள் யாவும் தானே விலகும். நன்மை கூட கூட தீமை யாவும் விலகும். உயவு வந்தருள் புரிவாய். நாம் உய்யணும் என்றால் நாம் தான் பாடுபடணும். வேலை பார்க்காம யாராச்சும் சம்பளம் தருவார்களா? உய்ய வழி கூறிவிட்டார். செயல் அனைத்தையும் அருளொளியால் நாம் பெற்றால் வந்தருள் புரிக விரைந்தது தருணம் என நாம் உரிமையாக அவரிடம் உடைமையாக்க கேட்கலாம். வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே, தந்தருள் புரிக வரமெலாம் அல்ல உனது தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னோடு கலந்து செய்து வித்தருள் செய்வகையே என்பார். எனில் உயிர் தருத்திடாது உன் அடி ஆணை. நாம் உயிரை பாதுகாத்து
மேலேறுவது நம் வேலை. இறைவனை இறை கூறி என்ன பயன்? இறைவனை நாம் குறை கூறி என்ன பயன்? மேலும் இந்த 10 பாடலும் சத்திய சபை அமர்ந்த தனி பதியே என்கின்றார். அதாவது 8ம் 2ம் 7ம் முதற் படியென அட்டன் என்ற அருளி அருட்பெருஞ்சுது எனவும் 8 அறிவித்து பட்டி மண்டபத்தில் பதித்தமை பதியே எனவும் அகவலில் 8 அகரம் 2 உகரம் 8ம் 2ம் கூடும்பொழுது 10 புருவ மத்தியில் ஒளியையும் சேர்த்தால் சிற்சபை விளக்கம் பெறும் என இப்பாடலை இறுதி செய்கிறார். சிற்சபை புருவமத்தி என்றபோது நமக்கு என்ன சுதந்திரம் உள்ளது? சிற்சபை புருவமத்தி என்றான போது நமக்கென என்ன சுதந்திரம் உள்ளது? ஆண்டவன் இருப்பிடம் சிற்சபையினில் அதனிடம் அன்பு வைக்க வேண்டும். அப்பதானே அருள் கிட்டும். அருள் இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் ஒருமை வரும். ஒருமை வந்தால்தான் நாம் மேலேற முடியும் என அடுத்த தலைப்பில் தற்சுதந்திரம் என்ற தலைப்பில் 10 பாடலை அருளி உள்ளார்கள். அதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்க அபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கோலயமலாம் உங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க சென்று திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.